அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது வந்து அக்சஸ் மாடிஃபையர் இன் ஜாவா. அக்சஸ் மாடிஃபையர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஜாவா ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள நம்ம டிஃப்ரெண்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். அதாவது இதுதான் ஸ்கெலிட்டனு சி டெஸ்ட் அண்ட் ஸ்லாஷ் ஜாவா கீழே நம்ம வந்து பேக்கேஜ். இதெல்லாம் வந்து பேக்கேஜ். ஒவ்வொரு பேக்கேஜ் இது வந்து ஒவ்வொரு கேட்டகரி. நம்ம வந்து டெஸ்ட் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காண்டி யூட்டிலிட்டி கிளாஸ் வந்து டிஃப்ரெண்ட் பேக்கேஜ்லையும், யூட்டிலிட்டி ரிலேட்டட் கிளாஸஸ்லாம் டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ்லையும், டெஸ்ட்டு கிளாஸ்லாம் டிஃப்ரெண்ட் பேக்கேஜ்லையும் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம். இந்த பேக்கேஜுக்கு கீழே நம்ம மல்டிபிள் கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேஸ் ஜாவா அப்படிங்கிற ஒரு கிளாஸு. அந்த கிளாஸ் வந்து மற்ற கிளாஸுக்குள்ள, அதாவது மற்ற பேக்கேஜுக்குள்ள இல்லைன்னா இந்த பேக்கேஜுக்குள்ளேயே விசிபிள் அக்சஸ் பண்ண முடியுமா, இந்த கிளாஸ்ல உள்ள வேரியபிள்ஸு, மெத்தட்ஸு, அந்த மெம்பர் கிளாஸ் வேரியபிள், அதாவது கிளாஸ் மெம்பர் வேரியபிள் அப்படிம்பாங்க. அதெல்லாம் வந்து இன்னொரு கிளாஸ்ல, இந்த பேஸ் ஜாவாலேருந்து காரில் இல்லை அனோட்டேஷன் டெஸ்ட் கிளாஸ்க்குள்ள நம்ம அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து நம்ம கீவேர்ட் இருக்கு. கிளாஸ்க்கு முன்னாடி பப்ளிக்னு இருக்கிறீங்களா, இது வந்து மாடிஃபையர் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சஸ் மாடிஃபையர் அப்படிங்கிறாங்க. பப்ளிக் அப்படின்னா இது வந்து யூனிவர்சலா இந்த பேக்கேஜுக்குள்ள, அதாவது இந்த ப்ராஜெக்டுக்குள்ள எந்த பேக்கேஜ் உள்ள வேணாலும் அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு, அது பார்க்கலாம் அப்படிங்கிறது. டிஃபால்ட்னா அதுக்கு எந்த கீவேர்டும் இருக்காது. இந்த வாய்டு டெஸ்ட், அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இதுக்குள்ள மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். ஒரு கிளாஸ், சப் கிளாஸ், டிஃப்ரெண்ட் பேக்கேஜ், வெவ்வேறு பேக்கேஜில் வந்து அக்சஸ் பண்ண முடியாது. இன்னொரு மாடிஃபையர் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கீவேர்டு, ப்ரைவேட் ஆக்சஸ் மாடிஃபையர். இது பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் பி அக்சஸ்டு வித்தின் த கிளாஸ் இன் விச் தே ஆர் டிக்ளேர். ஒரு இதுக்குள்ள மட்டும்தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸுக்குள்ள மட்டும்தான் அந்த மெத்தட்ஸ், வேரியபிள்ஸ் வந்து அக்சஸ் பண்ண முடியும். வேற எந்த அந்த பேக்கேஜில் வேற எந்த கிளாஸுக்கும் அக்சஸ் பண்ண முடியாது. வேற டிஃப்ரெண்ட் பேக்கேஜில் இருக்கிற கிளாஸுக்கும் அக்சஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. அதே போல் ப்ரொடெக்டடு. இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இட் கேன் பி அக்சஸ்டு வித்தின் த கிளாஸ், சேம் பேக்கேஜ் அண்ட் பை அதர் பேக்கேஜ் கிளாஸஸ். ஓகேங்களா. சப் கிளாஸ், அதர் பேக்கேஜோட சப் கிளாஸ்க்கு வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் மற்ற சேம் பேக்கேஜ், டிஃப்ரெண்ட் பேக்கேஜோட சப் கிளாஸ், நான் சப் கிளாஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. கிளாஸ், சப் கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். ஓகேங்களா. ஜாவா கான்செப்ட்டுங்கிறது ஒரு பேக்கேஜா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு பேக்கேஜ். நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். டெஸ்ட்என்ஜி யூஸ் பண்றதுனால நம்ம டெஸ்ட்என்ஜி கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மாடிஃபையர் 1. கிளாஸ் நேம் எதுனாலும் கொடுத்துக்கலாம். நான் ப்ராக்டிஸ்க்காக நான் நேம் கொடுக்குறேன், இந்த நேம் கொடுக்குறேன். மாடிஃபையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி அப்படின்னா பப்ளிக்காக தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். இந்த மாடிஃபையர் மோடிடெஸ், அதில் ஒரு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாடிஃபை டெஸ்ட் இது வந்து மெத்தட்ஸ், அதாவது டெஸ்ட். ஸோ இதுக்கு மேல கிளாஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்டாட்டிக். ஸோ ஸ்டாட்டிக்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கு. ஸ்டாட்டிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த மெத்தட், அதாவது இந்த கிளாஸ்ல உள்ள மெத்தடை இன்னொரு கிளாஸ்க்கு கால் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் எதுவும் கிரியேட் பண்ண தேவையில்ல. ஸோ டைரக்டா நீங்க அந்த வேரியபிள் நேமை வந்து கால் பண்ணி அப்படின்னா அங்க வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க இங்க ஸ்டாட்டிக்கா டிஃபைன் பண்ணல அப்படின்னா நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் இன்னொரு கிளாஸ்க்குள்ள ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கால் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்டாட்டிக் v1 equal to static என்ன டைப், டேட்டா டைப் string. string data type modifier class public modifier. ஸோ இப்போ இந்த கிளாஸ் மாடிஃபையர் அப்படிங்கிற கிளாஸை நான் வந்து எக்ஸாம்பிள் கார், ஓகே, காருங்கிற கிளாஸுக்கு நம்ம கால் பண்ணலாம். புதுசாக ஒரு டெஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் கிளாஸுங்கிறதுனால நான் அட்ரிபியூட் யூஸ் பண்றேன். த்ரீ. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம இந்த கிளாஸ் நேம் மெத்தட் நேம். ஸோ இங்கே ஸ்டாட்டிக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த நான் ஸ்டாட்டிக்கை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணுங்களா? சேஞ்ச் மாடிஃபை மாட் டெஸ்ட் டு ஸ்டாட்டிக், இல்லைன்னா கிரியேட் நியூ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் மாடிஃபையர். ஸோ இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் வழியா இந்த மெத்தட் அக்சஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதான் இதனோட மீனிங். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து டைரக்டா அக்சஸ் பண்ணலாம். ஸோ இதுக்குள்ள போயிட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் கொடுத்தீங்க அப்படின்னா எரர் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்க இந்த டெஸ்ட்டை ரன் பண்ணலாம். மாடிஃபையர் டெஸ்ட் பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? அதே போல டாப் வேரியபிள் கிளாஸ் வேரியபிள் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதையும் வந்து நம்ம இதுக்குள்ள கால் பண்ணலாம். ஸோ all class variable that link from another class modifier dot v1. ஸோ நம்ம அந்த கிளாஸ் டைப் பண்ணோம் அப்படின்னா அந்த கிளாஸுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கு, என்ன வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிள் வந்து இங்க நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ரன் பண்றேன். கால் ஆயிடுச்சுங்களா? கால் கிளாஸ் வேரியபிள் directly from another class. I am inside
I am inside public modifier. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபையர். ஸோ பப்ளிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, வேற பேக்கேஜ்ல வேணாலும் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம இந்த பேக்கேஜ்குள்ளே யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே போயிட்டு இந்த பேக்கேஜ் உள்ள, அதாவது அனோடேஷன் அப்படிங்கிற மெத்தடுக்கு, அனோடேஷன் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ள இருக்கிற டெஸ்ட்டுக்கு நம்ம கால் பண்ணலாம். access modifier method modifier fire dot test. சரிங்களா? ஓகே, ஸோ நம்ம வந்து டைரக்டா பிரிண்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செப்பரேட் மெத்தட். அதனால நம்ம அங்கேருந்து எந்த வேல்யூ அந்த மெத்தட்லேருந்து ரிட்டர்ன் பண்ணல. ஸோ அதனால நம்ம இப்படி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நமக்கு வேல்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் இந்த மெத்தட் ரிட்டர்ன் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா நம்ம வந்து இதுக்குள்ள அசைன் பண்ணிக்கலாம் வித் பிளஸ் ஆபரேட்டர். ரிட்டர்ன் ஸ்ட்ரிங் வந்து நம்ம இங்க கொடுக்கல. ரிட்டர்ன் equal to modifier test to. ஸோ ரிட்டர்ன் வேல்யூ வந்து ஸ்ட்ரிங். நம்ம என்ன இந்த மெத்தட் வந்து ஸ்ட்ரிங்கா மாற்றணும். ரிட்டர்ன் டைப் நீங்க பார்த்தீங்களா அசைன் ஆயிடுச்சா? ஸோ இதுவே நம்ம வந்து டைரக்டா இந்த மெத்தட்ல இருந்து எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாம டைரக்டா இந்த மெத்தடை கால் பண்ணீங்க அப்படின்னா வெளியே தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இந்த மாதிரி வெளியே தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து இதுக்குள்ள அசைன் பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா மெத்தடோட ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்ட்ரிங்கா நீங்க வந்து அசைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த பேக்கேஜ்ல இருந்து நம்ம இன்னொரு பேக்கேஜ்ல உள்ள கிளாஸுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் கார், அதாவது மாடிஃபையர் அப்படிங்கிற கிளாஸோட மெத்தட்ஸ் வேரியபிள்ஸ் வந்து நம்ம இங்க இன்னொரு பேக்கேஜ் வந்து கால் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் ஃபார் பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபையர். இது பிரைவேட்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். under class private. ஒரு கிளாஸ் லெவலில் நம்ம பிரைவேட் மாற்ற முடியாது. ஸோ இங்கே வந்து மெத்தட் லெவலில் பண்ணிடலாம். private string
private variable 1 equal to inside private method. ஓகேங்களா. ஸோ ப்ரைவேட்டுங்கிற மெத்தடு ஆக்சஸ் மாடிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் நம்ம கால் பண்ண முடியும். ப்ரைவேட் டெஸ்ட் நம்ம இதுக்குள்ள கால் பண்ணலாம். கார் அப்படிங்கிற கிளாஸுக்குள்ள. இது வந்து சேம் பேக்கேஜ் டிஃப்ரெண்ட் கிளாஸ். மாடிஃபையர் ஏற்கனவே மாடிஃபையர் இருக்கு, மாடிஃபையர் கிளாஸ் கால் பண்ணியிருக்கோம். மாடிஃபையர் டாட் பார்த்தீங்களா விசிபிளா இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம இந்த மெத்தட் வந்து ப்ரைவேட்டா டிக்ளேர் பண்ணிடுறோம். ஸோ இதே வந்து ப்ரைவேட் இல்லாம வாய்டுமே உங்களுக்கு விசிபிள் ஆகாது. ப்ரைவேட் இல்லாம ப்ரொடெக்டட் கொடுத்துடலாம். ப்ரொடெக்டட் மெத்தட் நேம் டெஸ்ட். அப்பவும் வராது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்க்குள்ள பிரைவேட் டெஸ்ட் அப்படின்னா இப்போ டெஸ்டிங் பிரைவேட் டெஸ்ட்டுக்குள்ள இன்னொரு டெஸ்ட் மெத்தட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்குள்ள நீங்க டைரக்டா கால் பண்ணிடலாம் அந்த மெத்தடோட வேரியபிள். அதே போல இந்த p1 அப்படிங்கிற வேல்யூ, p1 அப்படிங்கிற குளோபல் வேரியபிள், அதாவது கிளாஸ் மெம்பர் வேரியபிள். ஓகே, உங்களுக்கு வந்து எந்த எரரும் த்ரோ பண்ணல. ஓகேங்களா. ஸோ இந்த டெஸ்ட்டுக்குள்ள நான் ஒரு வேல்யூ கால் பண்றேன். ஸோ மேலே இருக்கிறதே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 டைம் கால் பண்ணிடுவோம். ஸோ இந்த மெத்தடு ப்ளஸ் வந்து இந்த மெத்தடுக்குள்ள செப்பரேட்டா நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்ணிடுவோம். ரன் பண்ணீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா. 2 ஏன் அப்படின்னா இங்க வந்து நம்ம டெஸ்டா கன்சிடர் பண்ணல. இங்க ஒரு டெஸ்ட் அனோடேஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 2 டைம்ஸ் உங்களுக்கு கால் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அகைன் ஒன் மோர் டைம் இந்த மெத்தடே கால் பண்றோம். இந்த டெஸ்ட்குள்ள கால் பண்றோம். ஸோ 2வது டைம். தேர்ட் டைம் வந்து இது வந்து ஃபைனலா எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஐ எம் இன்சைட் பிரைவேட் மெத்தட். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பிரைவேட் ஆக்சஸ் மாடிஃபையர். ப்ரொடெக்டட் பார்த்தீங்க அப்படின்னா சேம் கிளாஸ் டிஃப்ரெண்ட் கிளாஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சஸ் மாடிஃபையர். இதர் நீங்கள் வந்து கிளாஸ் வேரியபிளுக்கும் ஆக்சஸ் மாடிஃபையர் செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மெத்தட்ஸ் அந்த கிளாஸுக்குள்ள இருக்கிற மெத்தட்ஸ்க்கும் வந்து நீங்கள்
ஆக்சஸ் மாடிஃபையர் டிஃப்ரெண்ட் ஆக்சஸ் மாடிஃபையர் செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெத்தடு வேற யாரும் அக்சஸ் பண்ணக்கூடாது, இல்லை வேற எந்த சேஞ்சஸும் மற்ற கிளாஸ்லேருந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது, ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் வந்து ப்ரொடக்டிவாக நீங்கள் அந்த கிளாஸோட மெத்தட் வேல்யூஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.